நீதான் பெரிய போஸ்டிங்ல இருக்கிய அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ். 2 லட்சம் தர முடியாத உன்னால? இங்க செய்ய முடியாத எதை நீங்க சென்னைக்கு போய் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? என் பேரு, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, என்கிட்ட இருந்து எதையெல்லாம் அவ பறிச்சாலோ அதெல்லாத்தையும் திருப்பி மீட்காம நான் இந்த ஊருக்கு திரும்பி வரதுல அர்த்தமே இல்லடா. பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன்காரன் வீட்டுல இருந்தா 5க்கும் 10க்கும் உப்பு புளி டப்பாவை ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கும். அம்மா பண்றது எனக்கு பிடிக்கல ஐஸ்வர்யா. பேசினா தேவையில்லாத பிரச்சனை வருமே தான் சும்மா இருக்கேன். என்னைக்கு எனக்கு கோவம் வரப்போகுதுன்னு தான் தெரியல. அன்னைக்கு இருக்கு இங்க கூத்து. ஆத்திரப்பட்ட பிரயோஜனம் இல்ல மாமா. அதுக்கு பதிலா பாக்கெட்ல 4000 ரூபாய் நோட்டு வெளியே தெரியற மாதிரி வந்து பாருங்க. கிடைக்கிற மரியாதையே தனி. மாமா, இனிமே கிச்சன்ல பணத்தை தேடாதீங்க. அத்தை இங்கெல்லாம் காசு வைக்கிறதே இல்ல. அவங்க பீரோல வச்சு பூட்டி சாவியை இடுப்புல சொருகிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, நான் இந்த பணத்தை உங்ககிட்ட கடனா தான் வாங்க போறேன். 1ஆம் தேதி சம்பளம் வந்த உடனே கரெக்டா திருப்பி கொடுத்துடுறேன். 1ஆம் தேதி சம்பளமா? யாரோட சம்பளம்? ஏன், ரஞ்சனி சம்பளம் தான். ஏன் சிரிக்கிற? சாரி மாமா, லைஃப்ல இவ்ளோ பெரிய ஜோக்க நான் கேட்டதே இல்லையா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. உங்க வைஃப் சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்டயே கொடுக்க போறாங்க? நோவே, ஸ்ட்ரைட்டா அது அத்தை கிட்ட தான் போகும். கால் அமைக்க விடுறவங்களுக்கு காலம் பூரா கடமைப்பட்டிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அக்கா. இல்ல, போன மாசம் நடந்ததை வச்சு நீ பேசுற. இனிமே நான் விட மாட்டேன். அடுத்த சம்பள கவர் என்கிட்ட தான் வரும். எப்படி வரும்? வர வைக்கிறேன். மாமா, பணம் தேங்க்யூ. வெல்கம். சொல்லி சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கொண்டு போய் வித்துருங்கப்பா. வேலைக்கு போனுங்க. சரியானவரா இருக்காரு. போய் விடுங்க. கிளம்பு கிளம்பு. நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறோம்? போடுங்க. போடுங்கப்பா. என்னப்பா நீங்க? அவ்வளவுதாம்மா, கிளம்புமா. அம்மா வணக்கம்மா. யோ, நாங்கெல்லாம் கியூல நிக்கிறோம், நீ என்ன வணக்கமான்னு போற? யோ, அம்மா யார் தெரியுமா? நம்ம ஏசி ரஞ்சனி மேடத்தோட மாமியார் இவங்க. யார்கிட்டயாவது சொல்லி விட்டு இருக்கலாமேம்மா. இல்லன்னா கார்டு அங்கிட்டயாவது கொடுத்துருந்தீங்கன்னா நானே கடையை பூட்டு வரும்போது வீட்டுல வந்து பொருளை கொடுத்துருப்பேனாம்மா. என்ன பண்ணி, நானும் எல்லாரும் மாதிரி தானே கியூலயே நின்னு வாங்கிக்கிறேன். சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். நீங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு கொடுங்கம்மா, பைய கொடுங்கம்மா. சொல்லு, பெரிய மனுஷங்க தான். ஆமா, அவங்களே லைன்ல நின்னு வாங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. நாம சொல்லுவோமா? நம்ம வேலை ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா கிளம்பிடுவோம். ஆமாமா. நீங்க தான் ரஞ்சினி மேடமோட மாமியாருங்களா? வணக்கம்மா. மேடம் வந்த பிற்பாடுதான் நிம்மதியா ரோட்ல நடக்க முடியுது. பஜார்ல அநியாயத்து கடையை போட்டு நடக்க முடியாம பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த அம்மா வந்த அப்புறம் தான் கிளீன் ஆச்சு. செயின் பறிப்புல இருந்து ஆட்டோக்காரன் மீட்டருக்கு மேல கேட்கறதுல இருந்து எல்லாமே கிளியர் ஆகி போயிடுச்சுமா.
இந்தாங்கம்மா. இந்தாங்க. போயிட்டு வரேன். ரொம்ப நல்லதுங்கம்மா. போயிட்டு வாங்கம்மா. ஆமாமா, ஒரு நிமிஷம்மா. என் பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கேம்மா. என்னடா கடையாண்ட பார்த்து பத்திரிக்கை கொடுக்கறாளேன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து வாழ்த்துனா என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. நானா? நான் எப்படிம்மா? கோடி புண்ணியம் பண்ண உங்களுக்கு தாம்மா இப்படி ஒரு மருமக கிடைப்பாங்க. உங்க மருமக ஊருக்கே உபகாரமா இருக்காங்கன்னா உங்க மனசு அப்படிமா. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து என் பொண்ணை வாழ்த்தினாலே அதுவே பெரிய ஆசீர்வாதம்மா. அதனால தாம்மா கூப்பிடுறேன். மறுக்காம பத்திரிக்கையை வாங்கிக்கோங்கம்மா. கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா வரணும்மா. வரேன்.